ஜியோ ஏர்டெல் உங்களுக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன், இப்படி முதுகுல குத்திட்டீங்களேடா டே. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு போடுறவன் எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களேடா டே. ஃபர்ஸ்டே வந்து எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ், நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்து இப்போ இதை வேற பண்ணிட்டாங்களேடா. வெல்கம் பேக் டு சர்வஸ். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போறோம். அப்படி பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து ஜியோவும் ஏர்டெலும் ஏன் வோடாஃபோன் கூட அவங்களோட பிளான்ஸை ஏற்றிட்டாங்க. 26% 25% கிட்ட வந்து அவங்க ஏற்றிருக்காங்க. அதாவது ப்ரைஸ் முன்னே இருந்துச்சு ப்ரைஸு அதெல்லாம் ஏற்றிருக்காங்க. இப்பெல்லாம் ஏற்றுனா ஒரு சைடு மக்கள்லாம் பொங்கல் வச்சுட்டாங்க. என்னடா இப்படி பண்ணிட்டீங்க, ஏன்டா இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி மக்கள்லாம் கதை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஜியோ சிம் வந்து ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எக்கச்சக்கமான பேர் லைனில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீலாம் இல்லை காசு கொடுன்னு கேட்டாங்க. காசு கொடுக்க சொன்னாங்க. காசு கொடுத்து அதுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனால் இப்போ விலையை ஏற்றிட்டாங்க. இப்படி விலையை தான் ஏற்றுறாங்க. நெட்வொர்க் சார்ஜ் ஒழுங்காக வருதான்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு பிரச்சனையே. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஜியோ தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஜியோவில் எக்கச்சக்கமான நெட்வொர்க் ப்ராப்ளம்ஸ்ங்க. நான் கஸ்டமர் கேருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தோம். ஸோ எப்படின்னா அதாவது வந்து ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வந்து நெட்வொர்க் ஆன் வரும், ஓகேங்களா. நெட் வந்து வந்துகிட்டே இருக்கும். 4G வரும். டக்குன்னு என்ன ஆயிரும் தெரியுமா, டக்குன்னு ஸ்டாப் ஆயிரும். நெட்வொர்க்கே வராது. மோசமான நெட்வொர்க் வரும். ஏரோப்ளேன் மோட் ஆன் பண்ணால் எப்படி நெட்டில் உண்மை நெட் ஆஃப் ஆயிரும், அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கே வராது. சரி மறுபடியும் ஏரோப்ளேன் மோட் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் போனால் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் வரும். 5 நிமிஷம் வந்தக்கப்புறமா மறுபடியும் அதே மாதிரி மக்கார் பண்ண ஆரம்பிச்சிடும். இவன் படுத்துருவான், நெட்வொர்க் படுத்துரும். சரி ஜியோ இப்படி பண்ணுறாங்க, சரி புதுசாக ஒரு ஏர்டெல் சிம் வாங்கன்னு சொல்லி ஏர்டெல் சிம்மை வாங்கினேன். ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன தெரியுமா, ஏர்டெல்ல ஜஸ்ட் நம்ம ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வச்சுக்கோங்க, டக்குன்னு 50% காலி பண்ணுது. என்னடா இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதுதானப்பா எனக்கும் புரியல தோணுது. ஏன்னா சீக்கிரமா காலியான மாதிரி ஏர்டெல்லும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. சரி நம்ம விஐக்கு மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு வச்சுட்டு இருந்தேன். அந்த மாதிரி நேரத்தில் தான் மண்ணலை போட்டாங்க இவங்க. அதாவது வந்து பிளான்ஸ் ஏத்துறோம்னு சொல்லி ஏற்றினாங்க. சரி எவ்வளோ ஏற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு 1 GB போடுவேன். அதாவது வந்து ஜியோவில் இந்த 1 GB ஃபஸ்ட்டு வந்து 250 ரூபா பிளானாக இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த 250 ரூபா பிளானை வந்து கொஞ்சம் தூக்கிட்டான். 1 GB போடவே முடியாது, போட்டால் 1.5 GB தான் போடணும். அது 249 ரூபான்னு சொல்லியிருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த 1 GB பிளான் எவ்வளோ தெரியுமா, 249 ரூபா வந்து அந்த 1 GB. அப்போ அந்த 1.5 GB பிளான் எவ்வளோ வந்துச்சு, 299 ரூபா. இப்போ வந்து நீங்கள் 1.5 GB 28 நாளைக்கு போகிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து 299 ரூபா வந்து நீங்கள் பே பண்ணணும். சரி இவராச்சும் பரவாயில்ல. ஏர்டெல் இருக்கா பாருங்க, 299 ரூபாய்க்கு வந்து அதே ஒரு 1.5 GB, ஓகேங்களா. ஆனால் இங்கே வந்து ஏர்டெல் வந்து 1 GB பிளான் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து 249 ரூபா சேம் தான். ஆனால் வந்து இவங்க 24 டேஸ் கொடுக்குறாங்க. ஜியோ வந்து 28 டேஸ் கொடுக்குறாங்க, இவங்க வந்து 24 டேஸ் கொடுக்குறாங்க. இது என்ன கணக்குன்னு சுத்தமாக தெரியவே இல்லை. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நான் எங்ககிட்ட உங்களுக்கு இதெல்லாம் போடுறேன். உங்களுக்கு பார்த்தீங்களா, இங்கே போடுறேன் டிஸ்பிளேல. அதில் வந்து இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் வந்து நான் அவங்க ஆப்ஸ்லேயே தான் பார்த்தேன். நானாக ஒன்றும் சொல்லலை, ஓகேங்களா. அவங்க ஆப்ஸ்லேயே பார்த்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் தான் பிஎஸ்என்எல்னு சொல்லி ஒரு தரமான மீன்ஸ் ஒரு பழைய காலத்து கம்பெனி வந்து கம்பேர் கொடுத்துச்சு. பிஎஸ்என்எல் வந்து திடீர்னு வந்து ஒரு பேக் வந்து இது பண்ணுறாங்க. 45 நாளைக்கு, ஓகேங்களா. 45 நாளைக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் 2 GB பர் டே. அதாவது வந்து 100 SMS பர் டே வந்து ஃப்ரீ, ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு பிளான் கொடுக்குறாங்க. இந்த பிளானோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 249 ரூபா. 249 ரூபாய்க்கு வந்து 2 GB பர் டே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து 28 எவ்வளோ 45 நாளைக்கு 45, அதாவது 1.25 மாதம் கிட்ட வருது, ஓகேங்களா. 1.25 மாதம் கிட்ட, ஒரு மாதத்துக்கு மேலேயே போகுது. ஒரு மாதத்துக்கு மேலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2 GB, அது வந்து 249 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இது கேட்டு நிறைய பேர் ஷாக் ஆரம்பிச்சாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பிரச்சனையே, பிஎஸ்என்எல் வந்து 4G வந்து அவ்வளோவா சில இடத்துல எடுக்கிறது இல்லை, ஓகேங்களா. நான் பட் பர்சனலாக நான் சொல்கிறேன், நான் வந்து பிஎஸ்என்எல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. பிஎஸ்என்எல் 4G யூஸ் பண்ணிங்க. சில நேரத்தில் வந்து பிஎஸ்என்எல் 4G வந்து ஒர்க் ஆகுது, ஓகேங்களா. H+ வருது. சில நேரத்தில் வந்து H காமிச்சாலும் வந்து அந்த நெட்வொர்க் வந்து ஒழுங்காக எடுக்க மாட்டேங்குது. ஆனால் வந்து பிஎஸ் வந்து கொஞ்சம் வந்து தாக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் இப்போ வந்து அவன் வந்து எல்லாரும் வந்து பிஎஸ்எல் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரோட இது வந்து பிஎஸ்எல் பக்கம் போக ஆரம்பிச்சு. ஏன்னா பிஎஸ்எல் வந்து இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பிஎஸ் வந்து எங்கே ஒரு கீ பாயிண்ட் நினைக்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஜியோ ஏர்டெல் இந்த மாதிரிலாம் வந்து நாம் வந்து இப்போ நம்ம வீட்டில் ஏதாச்சும் வயசானவங்க இருந்தாங்க, அவங்க வந்து வெறும் ஃபோன் பேச மட்டும் தான் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. அது பட்டன் ஃபோன் தான் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த நெட்வொர்க் பிளான், இப்போ ஜியோ ஏர்டெல் நீங்கள் போனீங்கன்னா நெட்வொர்க் பிளான் தான் போடணுமே. பட் அவங்களுக்கு அது யூஸே தேவைப்படாது.
தேவைப்படாத ஆணி எதுக்கு அது மாதிரி நினைச்சு இப்போ எக்கச்சக்கமான யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பிஎஸ்ல வந்து அங்கே வந்து நிற்குது. அதாவது வந்து பிஎஸ்ல வெறும் டாப் 10க்கு மட்டும் நீங்கள் கூட போட்டுக்கலாம். அதாவது வந்து வெறும் அந்த சிம்மை உயிரோட வச்சுருக்கிறதுக்கு மட்டும் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிஎஸ்எல்ஸ் வந்து சில கீ பாயிண்ட்ஸில் வந்து அவன் வந்து முன்னாடி நிற்கிறான். ஒரு பாயிண்ட்ல வந்து சரி பிஎஸ்ல வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது கட்டத்தில் வந்து நல்லாவே தெரியுது, முன்னோட்டிக்கும் தெரியுது. ஏன்னா வந்து பிஎஸ்எல் கம்மியாக ப்ரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. ஜியோ, ஏர்டெல், இந்த வோடாஃபோன்லாம் கம்பேர் பண்ணும்போது வந்து ஜியோ வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா. அதாவது வந்து ரேட்டை வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா. அண்ட் இப்போ இதை பற்றி நிறைய மக்கள் வந்து பேசியிருக்காங்க. இப்போ ஜியோக்கு ஏர்டெலுக்கு நீங்கள் இப்போ ஏர்டெல் ஜியோலாம் வந்து விட்டுட்டு மறுபடியும் பிஎஸ்எலுக்கு வந்துருங்க, அப்போ தான் வந்து ஏர்டெல் ஜியோக்காரெல்லாம் குறைப்பா அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து குறைக்கலாம் மாட்டாங்க. ஏன்னா ஃப்ரீ சிம்மும் இருக்கும்போதே வந்து வாங்கணும், அதுக்கப்புறமா வந்து ஆப் வச்சாங்க. இப்போ இது 2வது ஆப்பு. ஸோ இது ஆப்பை நாம் வாங்கி தான் தீரணும். அண்ட் நிறைய பேர் வந்து அந்த ஜூலை 3க்கு முன்னாடியே, ஜூலை 3 தான் வந்து இந்த மாதிரி வந்துச்சு. ஜூலை 3ஆம் தேதிக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து அந்த 666 பிளான் போட்டிருப்பீங்க. இந்த ஜியோவில் வந்து 666 பிளான் வந்துச்சு. அந்த 666 பிளான் வந்து ஒரு பாப்புலரான பிளான், அதை தான் நிறைய பேர் போட்டாங்க. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வந்துச்சு இந்த இது பண்ணும்போது வந்து, நீங்கள் வந்து 2GB மேலே போட்டதான் வந்து உங்களுக்கு வந்து 5G வந்து அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு இது வேறு சொல்லியிருந்தாங்க. எக்கச்சக்கமான பேர் பயந்துட்டு இப்போ நான் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸிஸ்டிங் பிளான் வந்து போட்டு வச்சிருக்கேன். இப்போ ஜூலை 3ஆம் தேதி வந்து ஜூலை 8ஆம் தேதி வந்து பிளான் வந்து எனக்கு முடியுது. அதுக்கு அடுத்து தான் வந்து நான் எக்ஸிஸ்டிங் பிளான் வந்து போட்டு வச்சிருக்கேன். அப்போ எனக்கு அந்த பிளான் போட்டப்போ எனக்கு வராதா, 1.5GB போட்டிருக்கேன், எனக்கு வந்து 5G வராதான்னு கேட்டப்போ சில பேர் வந்து அவங்க வந்து இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸிஸ்டிங் பிளான் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5G அன்லிமிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போதான் கொஞ்சம் மனசு வந்துச்சு. அண்ட் எனக்கே வந்து இப்போ பல யோசனைகள் போயிட்டு இருக்கு, எப்படா நாம இப்படிலாம் இப்போ போட போறோம். ஏன்னா வந்து நாமெல்லாம் போறதே ஒரு எப்படி கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு இதில் போடுறது, ஒரு மாசத்துக்கு 1GB சொல்லி. ஆனா இப்போ இதையும் பிளான் ஏற்றிட்டாங்க, முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 1.2 நம்ம எக்ஸ்ட்ரா டேட்டா ஆடன்ஸ் ஆகும்ல, இந்த 1.5GB இந்த 1.5GB அப்படிலாம் சொல்லி இதுலலாம் கூட ஆப் வச்சுட்டாங்க. இப்போ வந்து ஏர்டெல் வந்து 2GB பேக் வந்து 29 ரூபாய்க்கு இருந்துச்சு. ஆட் அண்ட் பாக்கு சொல்லுவாங்கல்ல, இப்போ நெட்டு காலை எக்ஸ்ட்ரா நம்ம போடுவோம்ல, அது வந்து 29 ரூபா இருந்துச்சு. ஆனால் இப்போ 33 ரூபா பார்த்துட்டாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படிதான் கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கே போகுதுன்னு தெரியல. இது என்னோட ஒரு கதறல் தான் ஓகேங்களா, என்னோட ரேங்க் தான் சொல்லுவோம். நான்லாம் வந்து ஒரு கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு மாசத்துல இது பண்ணி தள்ளி புள்ளி ஏதோ வச்சு பண்ணுறது. ஆனால் இவங்க இப்போ இப்படி பண்ணிட்டாங்களே என்ன பண்ணுறது. சரி இப்படி பண்ணாங்க, நெட்ஒர்க் தான் இப்படி ஒழுங்காக வரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் வரமாட்டேங்குது. சில நேரத்தில் சில நெட்ஒர்க்ஸ்லாம் படுத்துடுது. ஏர்டெல் சில நேரத்தில் நைட் டைம்ஸ்லாம் படுத்துடுது. ஜியோ எப்பயுமே படுக்கிற மாதிரி தான் இருக்குது. கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணால் ஜியோக்காரங்க வந்து இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து இப்போ இது பண்ணிட்டு இருப்பீங்க. இது என்னோட ரேங்க் மாதிரி. நான் புலம்ப வந்து நிற்கிறாயாரான்ட்ட கொஞ்சம் கேளு, மனம் குழம்பி வந்து நிற்கிறாயாரான்ட்ட கொஞ்சம் கேளு. ஸோ இது மாதிரி இப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க, உங்களோட உள்ளங்களில் இருப்பதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவோம். அண்டு ஏன்டா வீடியோ இவ்வளோ நாள் போல ஒரு 7 நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு என்னடா பண்ணிட்டு இருந்தா சொல்லி கேட்பீங்க. சும்மா தான் இருந்தேன். ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்துலேருந்து மீண்டு வரதுக்காக வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து இப்போ இருக்குது. பட் இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ வந்துடும். அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஏதாச்சும் தப்பாக பேசுறீங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ கரெக்டாக பேசுனீங்கன்னா கீழே வந்து அந்த தம்ஸ் அப் சிம்பிள் ஒன்று கொடுத்துருங்க. அண்ட் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க இது மாதிரி பார்த்து கதறட்டும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்கீங்க, பிஎஸ்எல் மாறிடலாமான்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாம போகிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வரட்டா.